A vlog. Wow. Hello guys, welcome to JD vlog. Guys, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்களா இதுதான் வந்து கிருஷ்ணா நதி காவான்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கு போகணுன்னா நான் இதை தாண்டி தான் போகணும், இதை தாண்டி தான் நான் வீட்டுக்கும் வரணும். பார்த்துக்கோங்க காய்ஸ், இதுதான் இருக்கிறதுலே பெருசு கிருஷ்ணா நதி காவா. உங்களுக்கு தெரியுதா? செம்ம பெருசு காய்ஸ் இது. அது லாஸ்ட் வரைக்கும் போகலாம், அங்கே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு அது லாஸ்ட்டு உள்ளே வரைக்கும் நான் போய் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே தான் காய்ஸ் வந்து மீன் பிடிப்பாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாதை இருக்கு பாருங்க போகிறதுக்கு. இந்த வழியாகவும் நிறைய வீடுலாம் இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கும் நிறைய வழியும் இருக்குது கைஸ். பார்த்தீங்களா? இது தெரியுதான்னு தெரியல. இங்கே தான் தண்ணி திறந்து விடுவாங்க கைஸ். இங்கேருந்து அந்த சைடு ஒரு பாதை போவோம், அந்த வழியாக தண்ணி போவோம். அதுக்காக இங்கேயும் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. இப்போதைக்கு இது பண்ணுறது இல்லை, இதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதோட முக்கியமான மெயின் பாயிண்ட்டு அந்த சைடில் தான் இருக்குது. இது வந்து கிருஷ்ணா நதி காவா டேம்னு சொல்லுவாங்க. இது நான் காமிச்சது உங்களுக்கு பாதி தான், இன்னும் முழுசாக இருக்குது. முழுசாக பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் ரொம்ப பெருசு. அங்கே அது வரைக்கும் போவோம். இங்கே ஃபுல்லாக பாருங்கள், இதுக்கு பேக் சைடில் எவ்வளோ வீடுலாம் வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி வீடுலாம் வந்திருக்கு பாருங்கள் இங்கே. அப்புறம் அங்கே அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடு வந்திருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும். இங்கே உட்காருவாங்க கைஸ், இங்கே உட்காந்து கூட மீன் பிடிக்கலாம். இது உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க இடம்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே பாருங்க, அதான் அது மேலே இறங்கிடுவாங்க, நின்றுட்டு அங்கேருந்து மீன் பிடிப்பாங்க. ஃபுல்லாக செம்ம பெரிய டேம் கைஸ் இது. நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு நாள் போய் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஃபுல்லாக வீடு தான் சுற்றி. இங்கே அது மேலே கூட ஏறி நம்ம நடந்து போகலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். தெரியுதா? அது மேலே நிற்பாங்க கைஸ். எப்படின்னா இது மேலே இறங்கி இது மேலே உட்காந்துப்பாங்க, உட்காந்துட்டு மீன் பிடிப்பாங்க. அதோ இது மேலே நடக்கலாம், நடந்துட்டு இது மேலே மீன் பிடிப்பாங்க. நைட்டெல்லாம் இங்கே வர முடியாது. நைட்டெல்லாம் நம்ம இந்த சைடு வந்தோன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆபத்தான இடம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா? நான் சொன்னேன்னா தெரியுதா? ஓகே. நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு இது மீன் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, இங்கேயே எடுத்துகிட்டு வந்து விற்றுருவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே ஃபுல்லாகவே இது அந்த லாஸ்ட் வரைக்கும் டேம் தான் கைஸ். இங்கேருந்து அந்த சைடு தான் வந்து டேமை வந்து திறந்து விட்ற இடம் வந்து அந்த சைடு இருக்குது. நான் சரி ஒரு நாள் போய் காட்டுறேன் உங்களுக்கு, அங்கேயும் போய் காட்டுறேன். இப்போதைக்கு நான் பக்கத்தில் இருக்க இடம் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். மீனும் நிறையா இருக்கும் கைஸ். இங்கே ஏகப்பட்ட மீன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஏகப்பட்ட மீன் இருக்கும் இங்கே ஃபுல்லாக. அதனாலேயே இங்கே நிறைய மீன் பிடிக்க வருவாங்க. மீன் பிடிச்சிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி இங்கே பக்கத்துலேயே சேல்ஸ் பண்ணுவாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல இடம் இது. நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு நனல் வேறு இங்கே சுற்றி. இங்கேயே என்ன பண்ணுவாங்க, சுட்டு இங்கேயே சாப்பிடுவாங்க. நாங்களும் இங்கேயே மீன் பிடிச்சிருக்கோம், நிறையா வாட்டி மீன் பிடிச்சிருக்கோம். ஆனால் மீன் பிடிக்க திறமை இருக்கிறவங்களால நல்லா பெரிய மீனாக பிடிக்கலாம். அதுக்கு பொறுமை ரொம்ப தேவை. பொறுமை இல்லைன்னா கண்டிப்பாக மீன் இல்லை எதுவுமே நம்ம பிடிச்சிட்டு போக முடியாது. ஏன்னா நான் 2 ஹவர் 3 ஹவர்லாம் உட்காந்துருக்கேங்க. அவ்வளோ நேரம் உட்காந்தா என்னால் மீன் பிடிக்கவே முடியல. நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக வாங்க கைஸ். இந்த இடத்த வந்து பாருங்கள், சுற்றி பாருங்கள். செம்ம அழகான பிளேஸ் இது. நான் உங்களுக்கு இந்த இடத்த நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வாங்க, இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்களும் வரலாம், இங்கே மீன் பிடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இங்கே உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, கேட்க போகிறதும் இல்லை. அதனால் பிரச்சனை கிடையாது கைஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பண்ணலாம் இதனால்.
ஃபுல்லாக தெரியுது. வேணுன்னா நம்ம ஃபுல்லாக கூட இழுத்துக்கலாம். இழுத்துட்டு கூட காட்டலாம். இப்போ பாருங்க, இதுதான் இருக்குதுலே ரொம்ப பெரிய டேம். எங்களுக்கு போகிற வழி அது. அந்த சைடு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சைடு போய்ட்டு உங்களுக்கு இருக்கிற இடத்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்படி சீக்கிரத்தில் விலாக் பெருசாக கூட வரும். டைமிங்கும் ரொம்ப அதிகமாகும். இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை, உடம்பு சரியில்லை. ரொம்ப உடம்ப கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உடம்ப பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ கிளைமேட்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிறதுனால நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. ஹெல்த்தி ஃபுட்டாக நிறையா சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடுங்க கைஸ். நிறைய பேர் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடவே மாட்டீங்க. ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க. உடம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த்து தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஓகேவா கைஸ்? இந்த இடத்த எல்லாத்தையும் அதனால அப்படியே வண்டியில் போகிற வழி தான் கைஸ். பார்த்துக்கோங்க. நான் இப்படி தான் இந்த வழியாக தான் வீட்டுக்கு போவேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த டேம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்களால் வீட்டுக்கும் போக முடியாது, அந்த சைடு வரவும் முடியாது. அந்தளவுக்கு இருக்கும் டேம். நிறைய பேர் மீன் தான் பிடிக்கிறாங்க, வலை போடுறாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் மெயின் இடம். பார்த்துக்கோங்க கைஸ். இதுதான் மெயின். வீட்டு எடுப்பாங்க, மீன் பிடிப்பாங்க. பார்த்தீங்களா? எல்லாம் வலை போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸுங்க. பார்த்தாலே தெரியும் கைஸ். இந்த பிரிட்ஜு தாண்டி தான் நாங்களே போவோம். பார்த்துக்கோங்க, இந்த பிரிட்ஜு தாண்டி தான் இப்படி போனோமே. இந்த பிரிட்ஜ் இல்லைனா எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. சரி, பார்த்தீங்கன்னா அந்த சைடு தெரியும் பாருங்கள். நான் அந்த சைடு உங்களை ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன். அதுதான் வந்து லாஸ்ட்டில் முடிவு உங்களுக்கு பார்க்க போனோம்.